அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? உங்களுக்கு எஸ்ஐ அண்ட் பிசி ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் வந்து நம்ம அகாடமியில் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கான வகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 7ஆம் வகுப்பு வரலாறுல வந்து முதல் பருவம் பார்த்துருந்தோம்ல, பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்ப இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, அதே 7ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்துல இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டை வந்து லைட்டா உடச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகேவா? அங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்க? முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். என்னன்னு கொடுத்துருக்காங்க? முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா. அப்ப நமக்கு தெரியணும் முதலாம் புக்கருடைய மகன் யாரு? குமார கம்பனா அப்படின்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட், மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவதிலும் அப்ப வந்து வெற்றி பெற்றார் அப்படி கொடுத்துருக்காங்க. அவர் வெற்றி பெற்று என்ன பண்றாரு? ஒரு நாயக் டைனாஸ்டியை வந்து அவங்க வந்து தோற்றுவிக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது, குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுத பெற்ற மதுரா விஜயம். அப்ப இந்த கங்காதேவின்ற அந்த ஒய்ஃப் அவங்க இருக்காங்களா, இந்த குமார கம்பனாவுடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க என்ன எழுதியிருக்காங்க? ஒரு காவியத்தை எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா மதுரா விஜயம். இந்த வேர்ட்லயே நமக்கு புரியுதுல, மதுரா விஜயம். விஜயம்னா வெற்றி. அப்பந்தான் அதை வந்து எப்படி வெற்றி கொண்டிருப்பாங்க அப்படின்றதான் இதுல சொல்லியிருப்பாங்க. என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. மதுரா விஜயம், மதுரை வெற்றி கொண்டது. அப்ப சொல்றாங்க, இந்த கங்காதேவியால் எழுத பெற்ற மதுரா விஜயம் வந்து எதை பத்தி சொல்றதுன்னு கேட்டானா நமக்கு தெரியணும். மதுரையை வெற்றி பெற்றதை வந்து விவரிச்சு சொல்றதுதான் இந்த மதுரா விஜயம் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது, கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து இப்ப என்னன்னு சொல்றாங்களாம்? ஹம்பி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம விஜயநகர எம்பையர்னு படிப்போம்ல, அதுதான் அந்த பகுதி தான் சொல்றாங்க, விஜயநகர எம்பையர். அதே மாதிரி விஜயநகர எம்பையர் ஒரு 4 டைனஸ்டியா பிரிஞ்சிருக்கும்ல, 4 டைனஸ்டிஸ் வரும். அதுல என்னென்னு பார்ப்போம்ல. ஃபர்ஸ்ட் எங்க சாலுவால ஆரம்பிக்கும், சாலுவா. அப்புறம் என்னன்னு பார்ப்போம், துளுவா, அரவிடுலாம் லாஸ்ட்ல வரும். சாலுவா, துளுவா, அரவிடு டைனஸ்டி இன்னொன்னு வரும். ஓகேங்களா? அதை வந்து பாத்துக்கணும் நம்ம. ஏன்னா விஜயநகர எம்பையரை பத்தி படிக்கிறோம், அதுக்குள்ள வந்து எத்தனை டைனாஸ்டி இருக்கு அப்படின்றது. அது இல்லாம அந்த டைனாஸ்டிஸ்ல ஒரு அரசர் வந்து புகழ் பெற்று இருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஹரிஹரா புக்கா அப்படின்னு பார்க்கும்போது சாலுவா டைனாஸ்டில வருவாங்க. ஓகேவா? அடுத்தது, அமுக்தமாலையா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. எந்த இலக்கியம் பார்த்தா அமுக்தமாலையா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பு அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வரணும். அமுக்தமாலையான்றது வந்து தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். அப்ப பெரியாழ்வாருடைய மகளுடைய பேர் என்னது? கோதை தேவி. அதுவும் நமக்கு தெரியணும். அப்ப இந்த அமுக்தமாலையான்றது தெலுங்கு இலக்கியத்தின் ஒரு தலை சிறந்த நூல். அது எதை சொல்லுதுன்னா, பெரியாழ்வாருடைய மகளான கோதை தேவியை பத்தி சொல்லுது அப்படின்றாங்க. கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூட்டுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூட்டிக் கொள்வார். அதாவது பெருமாளுக்கு வந்து ஒரு மாலையை வந்து தொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் கொடுத்துருப்பாங்க ரங்கநாதருக்குன்னு. அவருக்கு ரெடி பண்ண மாலைய இந்த அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அம்மா வந்து போட்டு பார்த்து அழகு பார்த்துப்பாங்க. அதுதான் அதை பத்தி தான் கொடுத்துருப்பாங்களே. முன்பாக இவ்வம்மையார் சூட்டிக் கொள்வார். அதனால அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்தது பின்னர் கொடுப்பவர் என பொருள். அமுக்த மாலியா அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்றத பொருள் அப்படின்றதான் இதுல சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, பச்சை கலந்த நீல வண்ண கல்லானது விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும்.
அப்ப பச்சை கலந்த நீல வண்ண கல். நம்ம இந்த மோதிரம் பார்ப்போம்ல, மோதிரம் செயின் இதெல்லாம் அதுல வந்து இந்த நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு ரெடி பண்ணுவாங்க. அதுல பார்த்தோன்னா இப்ப இதை வச்சு நம்ம சொல்லலாம்ல, அந்த பச்சை கல் அப்படி கலந்த அந்த நீல வண்ணக்கல், பச்சை கலந்த நீல வண்ணக்கல் அதெல்லாம் இப்போ பொறிச்ச ஒரு மோதிரம் இருக்குன்னா மேபி அது ரேட் அதிகமா இருக்கலாம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்களே. அந்த பச்சை கலந்த நீல வண்ண கல்லானது விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிர்தோசி பாருங்க, பிர்தோசி தன்னுடைய ஷானாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அப்ப பிர்தோசி என்ன புக் எழுதியிருக்காருன்னா ஷானாமா. இந்த ஷானாமான்ற ஒரு புத்தகம் இருக்குல்ல, இது வந்து இப்ப கூட ஈரானுடைய தேசிய இலக்கியமா இருக்கு. ஈரானுடைய தேசிய இலக்கியம். இதே நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்ப அந்த பச்சை கலந்த நீலவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி விலை உயர்ந்த ஆபரணத்துக்கு வந்து தயாரிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பாரசீக அரசர்கள்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாரசீக அரசர்கள், அந்த பாரசீகன்றத வேர்டு மாத்தி கொடுக்கலாம்ல. அப்ப அந்த பாரசீக அரசர்கள்ன்றது நமக்கு தெரியணும். அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிர்தோசி தன்னுடைய ஷானாமா அப்படின்ற ஒரு புத்தகத்துல எழுதுறாராம். ஷானாமான்றது ஈரான்ல இருக்கிற தேசிய இலக்கியம். இப்போ கூட யார் ஆசிரியர்னா பிர்தோசி. நெக்ஸ்ட், கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க. கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு? கோட்டையானது ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்திலையும் அமைந்துள்ளது. நம்ம கொடுத்துருவாங்க ஆப்ஷனு. இப்போ ஏ பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11 மீட்டர்ஸ், 120 மீட்டர்ஸ், 11 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த கிலோமீட்டர் மீட்டர்ல தான் மாட்டுவோம் நம்ம. அப்படின்னா நமக்கு தெரியணும் கரெக்டா 11 கிலோமீட்டர்னு தெரியணும், 120 மீட்டர்ன்றது தெரியணும். ஓகேவா? அப்ப இதுதான் இது வந்து கீ பாயிண்ட். இங்க அமைந்துள்ளது. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். ஒளி தொடர்பான கட்டடக்கலைக்கு பெயர் பெற்றதுன்றாங்க. எந்த கோட்டைய? கோல்கொண்டா கோட்டை. எந்த இடத்துல இருக்கு? ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் தள்ளியும் 120 மீட்டர் ஒரு குன்றின் மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இக்கோட்டை பெயர் பெற்றது. கோட்டையின் மிக உயரமான இடம் என்ன சொல்றாங்கன்னா பாலஹிசார். பாலஹிசார் அப்படின்ற ஒரு பகுதி தான் கோட்டை உயரமான குன்று. அந்த இடம் தான் பாலஹிசார் அப்படின்றாங்க. தர்பார் மண்டபத்தில் இருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது. சுரங்கப்பாதை இல்லைன்னா தான் அதிசயம்னா மோஸ்ட்லி எல்லா ஃபோர்ட்லயுமே என்ன இருக்கும், அந்த சுரங்கப்பாதைன்றது வந்து இருந்திருக்கும். மேபி இந்த போர் தொழில் வரும்போது இந்த அரசிகளை காப்பாத்துறதுக்கோ இல்ல அந்த தூதுவர்கள் வந்து போறதுக்கோ என்ன ஆகுதுன்னா சுரங்கப்பாதைகளை வந்து அந்த காலத்து அரசர்கள் வந்து அந்த சுரங்கப்பாதைகளை அமைச்சிருப்பாங்க. ரீசெண்டா நான் கூட இப்ப ஜோத்பூர் போயிருந்தோம், நிறைய அந்த போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த போர்ட்லாம் இன்னும் கூட அந்த சுரங்கப்பாதை வந்து மூடிய நிலையில இன்னும் பராமரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைட்ல வந்து எண்டா இருக்கும். இருந்தாலும் அந்த கட்டிடக்கலையும் அவங்களுடைய அந்த ஐடியாஸ் பாருங்க எப்படி இருந்திருக்கு. ஒரு போர் அர்ஜென்ட்டா அப்படின்னும் போது அந்த சுரங்கப்பாதை யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சு போறதுக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளவு யோசிச்சு கட்டியிருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாமினி அரசின் 8 அமைச்சர்கள். இதான் இப்ப நான் வச்சுக்கணும் நம்ம பாமினி அரசோட 8 அமைச்சர்கள். ஏன்னா இதுதான் மோஸ்ட்லி நிறைய மிஸ்டேக்ஸும் ஆகும், ஈஸியாவும் போடலாம். சரி போட்டுருவோமா, இதுக்கு ஈஸியா ஒரு ஷார்ட்கட் ஏதாவது போடுவோமா? உங்க கூட சேர்ந்து தான் போட போறேன். அங்க ஏதாவது நம்ம அப்படியே இப்ப படிக்கும் போதே ஈஸியா நம்ம ஞாபகம் வைக்கணும்ல. வாங்க, பாமினி அரசின் 8 அமைச்சர்கள் கேட்கறாங்கப்பா. வக்கீல் உஸ் சுல்தானா அப்படின்னு ஃபர்ஸ்ட். வக்கீல் உஸ் சுல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர். வக்கீல் உஸ் சுல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர். அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர். வக்கீல் அப்படின்னா வக்கீல் உஸ் சுல்தானா. இப்ப ஜட்ஜு எடுத்துப்போமே, நீதிபதி யாரு? அரசர். வக்கீல் யாரு? அவர் தான் என்ன பண்றது, அரசர் கீழே இருக்கிற ஒரு துணை அமைச்சர். அப்ப இங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. வக்கீல் சுல்தானான்றது யாருன்னா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர்னு சொல்றாங்க. அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ள துணை அதிகாரி. அப்ப ஜட்ஜுக்கு அடுத்த நிலையில இருக்கிற அதிகாரி யாரு? வக்கீல் தானே. அப்ப வக்கீலா முடிஞ்சுதா? அடுத்தது பேஷ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். பேஷ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் அப்படின்னா அப்ப பிரதம மந்திரிக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அமைச்சர்கிட்ட என்ன பண்ணுவார், பிரதம மந்திரி போய் பேசுவார்ல. அப்ப பேஷ்வா அப்படின்ற ஒரு டர்ம் என்ன, அந்த பிரதம அமைச்சருக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இணைந்து செயல்பட்டவர் அப்படின்னு. அடுத்தது வந்து வசிரி குல் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர்.
வசிரி குல் அப்படின்னு வசிரி. ஏன் விசரின்னு போல, விசரினா விசாரி, மத்த அமைச்சர்களை பத்தி போய் விசாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்பாயின் பண்றோம். போய் விசரி. அப்ப வசிரி, விசரி, விசாரி அப்படின்ற 3 டேர்ம் வந்துடும். அப்ப வசிரி இந்த ஒரு டேர்ம் பார்த்தா நம்ம சொல்லிடலாம் மத்த அமைச்சர்களை பத்தி நீ விசாரிக்க போற. ஓகேவா? ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் தான் அந்த வசிரி அப்படின்னு. ஒரு டேர்ம் போதும். அந்த வசிரியா வசிரி, வக்கீலா வக்கீலு. அடுத்தது பேசுவாவா, பேசுவானா பிரதம அமைச்சர் வந்து பேசுவாரு. அவ பிரதம அமைச்சர் கூட வந்து கூட சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்த்தவங்க தான் அது பேசுவா அப்படின்றது நான் வரணும். ஓகேவா? அப்புறம் அமீர் இ ஜும்லா, அமீர் இ ஜும்லா நிதி அமைச்சர். இப்ப நம்ம நிதி அமைச்சர் யாருப்பா? நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருக்காங்களா, நிர்மலா சீதாராமன் அம்மையார். ஓகேவா? இவங்கதான் இப்போதைக்கு இருக்கிற நிதி அமைச்சர். ஓகேவா? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அமீர் இ ஜும்லா நிதி அமைச்சர். இப்ப வந்து நிர்மலா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா, இப்ப இருக்கிற நிதி அமைச்சர் பேரு நிர்மலான்னு பாக்குறோம். அப்ப அந்த ஜும்லா ஞாபகம் வச்சுக்கலாமா, நிர்மலா ஜும்லா. அப்ப முடிஞ்சுதா, ஈஸியா முடிஞ்சுச்சா. அமீரி ஜும்லானா நிதி அமைச்சர்ன்றது நமக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் நசீர் உதவி, சரி நசீர், நசீர் என்ன சொல்றாங்க, உதவி நிதி அமைச்சர். நசீர்னா உதவி நிதி அமைச்சர். நசீர்ன்றது நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போமே, யாரு கால் பண்ணுவோம் உதவினா, ஃப்ரெண்டு தானே கால் பண்ணுவோம். நசீர் ஹெல்ப்டா அப்படின்னுவோம்ல, நசீர் கொஞ்சம் இங்க வாடா, நசீர் கொஞ்சம் இதை ஹெல்ப் பண்றா. இப்ப நசீர்னா உதவி நிதி அமைச்சர் அப்படின்னு நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பஷீர் இ ஆசரப், பஷீர் இ ஆசரப் வெளியுறவுத்துறை அமைச்சர். பஷீர் இ ஆசரப்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். பஷீர் எங்க போய் வசிப்போம், வசிக்கிறது, ஜஸ்ட் வெளிநாட்டுல போய் வசிச்சுட்டு இருக்கான், என் ஃப்ரெண்ட் வந்து வெளிநாட்டுல போய் வசிச்சுட்டு இருக்கான். அப்ப வசி அப்படின்னா வெளியுறவுத்துறை, வசீர்னா வெளியுறவுத்துறை அப்படின்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் கொத்வால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். காவல்துறை தலைவர் தப்பு பண்ணா கொட்டுவாள், தலைமையிலே கொட்டுவாள் அப்படின்றது அவால் நம்ம சொல்றோம்ல, நீ தப்பு பண்ணா ஒரு கொட்டுவாள். அப்ப கொத்துவாள்னா காவல்துறை அப்படின்றது ஞாபகம் வரணும். ஹெல்மெட் போலனா காவல்துறை கொட்டுவாள் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் சதார் இ ஜகான் தலைமை நீதிபதி. ஜகான் அங்க என்னன்னு பார்த்தோம், மேல வக்கீல்னு ஒன்று பார்த்தோம்ல, வக்கீல் என்ன பார்த்தோம், அரசர்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரின்னு பார்த்தோம். இப்ப இங்க என்னது, சதாரி ஜகான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தலைமை நீதிபதினு கொடுத்துட்டாங்க. சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சதாரி ஜகான் அப்படின்னா ஜவான் ஞாபகம் வச்சுக்கலாம். ரீசெண்டா படம் வந்துச்சுல யாருக்கு அந்த ஜவான், ஜவான்னா கெத்தா, அப்படியே தலைமை அவர் தான் அப்படின்னும் போது நீதிபதி அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். டக்குனு முச்சலாமா, ஒரு ரீசன் முச்சலாமா. இப்ப பாருங்க, பாமினி அரசனுடைய 8 அமைச்சர்கள். வக்கீலு சுல்தானா, வக்கீல் என்ன பார்த்தோம், அப்ப அரசர்கள் தான் ஜட்ஜின்னு பார்த்தோம். அப்ப வக்கீல்னா ஒரு கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் வக்கீலன்னு பார்த்தோம். பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ள துணை அதிகாரிகள். ஓகேவா? அப்ப பேசுவா பிரதம அமைச்சர் வந்து யார்கிட்ட பேசுவாரு, கீழே இருக்கிற அமைச்சர்கிட்ட பேசுவாரு. அப்ப பிரதம அமைச்சர்களோட இணைந்து செயல்படுறத பேசுவான், பிரதம அமைச்சர் பேசுவாரு அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் வசீரி, வசீரி என்னன்னு பார்த்தோம், விசாரி. வசீரினா விசாரி, மற்ற அமைச்சர்களை பத்தி போய் விசாரிச்சிட்டோம் அப்படின்றதுதான் பார்த்தோம். அப்ப வந்து ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் தான் வசீரி. நெக்ஸ்ட் அமீரி ஜும்லா. ஜும்லா யார் பார்த்தோம், நிர்மலா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர். அப்ப இங்க ஜும்லான்றவர் வந்து யார் பார்த்தோம்னா நிதி அமைச்சர் அப்படின்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து நசீர். நசீர்னா யாரு, நம்ம ஃப்ரெண்டு, நசீரை உதவி பண்றா அப்படின்னு பார்த்தோம்ல, அப்ப வந்து உதவி நிதி அமைச்சர். வசீர்னா வெளிநாடு ஞாபகம் வரணும். வெளிநாடுனா வசீர், வெளி இடத்துல இருக்கிற வெளிநாட்டுல வசிக்கிறவன். அப்ப வந்து வெளித்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர்னு தெரியணும். அடுத்து வந்து கொத்துவால், ஹெல்மெட் போலனா போலீசார் வந்து கொட்டுவால் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் வந்து சுதார் இ ஜகான். ஜகான்னா ஜவான், தலைமை நீதிபதி. முடிஞ்சா அவ்வளவுதான். ஓகேவா? செங்கோட்டை பத்தி கொடுத்துருக்காங்கப்பா. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். அப்ப முகலாய பேரரசர்களுடைய வாழ்விடம்னா எதை சொல்றாங்க, அந்த டெல்லியில இருக்கிற செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட்னு தெரியும்ல, நம்ம பார்ப்போம், நிறைய பேர் டூர்ல அவங்க போயிருப்பீங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்கன்னா லால் குயிலா அப்படின்னு சொல்றாங்களாம். யார் கட்டினதுன்னு பார்த்தோம்னா பேரரசர்களின் வாழ்விடமும். இது 1639 பேரரசர் ஷாஜகானால். அப்போ வந்து அந்த லால் குயிலா அப்படின்ற செங்கோட்டை வந்து ஷாஜகான் வந்து 1639 கட்டியிருப்பாரு. மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை ஆகும். அந்த மதில்களால் சூழப்பட்ட அரண்மனை வந்து ஷாஜகாபாத்ல வந்து கட்டுறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. சிவப்பு நிற கற்களால் கட்டினதால இது வந்து செங்கோட்டை அப்படின்றத அழைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சத்ரனா குடை, பதினா தலைவன்.
யாரை பத்தி நம்ம சத்ரபதினா ஞாபகம் ஒரு ஒரே பர்சன் சத்ரபதி சிவாஜி. அப்ப இதுதான் சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். சத்ரனா குடை, பதினா தலைவன் அல்லது பிரபு என்னும் சமஸ்கிருத சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. அரசன் அப்படின்னா பேரரசன் அப்படின்ற டேர்முக்கு இணையானது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், இச்சொல்லை மராத்தியர்கள் குறிப்பாக சிவாஜி பயன்படுத்தினார். அதுதான் நம்ம படிப்போம் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி. ரீசெண்டா கூட நம்ம அகாடமில இருந்து ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க இவரை பத்தி. அழகா சத்ரபதி சிவாஜி வந்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேவி அப்படின்னு அழகா கிரியேட் பண்ணி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியான மனப்பாடம் வரும். அந்த போஸ்ட் நம்ம பார்த்தோமே, அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், சாம்பாஜி தம்முடைய குடும்ப அரசருக்கான கவி கலாஷ் என்பவரின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் கவி கலாஷ் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தார் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது, பின்னர் சாம்பாஜியை பத்திரமாக ரைகார்க்கு அழைத்து வந்தார். யாரு? இவர்தான். நெக்ஸ்ட், அனைத்து விடயங்களுக்கும் சாம்பாஜி அவரின் வழிகாட்டுதலை எதிர்பார்த்ததால் அரச சபையில் அவர்களின் முழுமையான மேலாதிக்கம் நிலவியதுன்றாங்க. அடுத்தது, கவி கலாஷ் புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் ஆவார். அப்ப யார் வந்து புகழ்பெற்ற கவிஞர் அறிஞர்னா நமக்கு தெரியணும், கவி கலாஷ். நெக்ஸ்ட், ஆனால் அவர் மாந்திரீகம் செய்யப்பட்டவராகவும் இருந்தார். மாந்திரீகம் தெரிஞ்சவனாகவும் இருந்தானா யாரு? கவி கலாஷ். அடுத்தது, இதனால் அரசவையில் இருந்த வைதிக இந்துக்கள் அவர் மீது ஆழமான வெறுப்பை கொண்டிருந்தனர். முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செய்த போது கவி கலாஷும் உடன் இருந்தார். ஆகவே இருவரும் அவுரங்கசீப்பின் கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைகளுக்கும் கொல்லப்பட்டனர் அப்படின்றது ஒரு ஜெனரல் டேர்ம் தான். ஓகேவா? இப்ப நம்ம அந்த பாக்ஸ் கண்டென்ட் படிக்கிறோம்னாவே முக்கியமா அந்த இயர் முக்கியம். யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த கட்டடம் கட்டுறாங்கன்னா கட்டடம் முக்கியம். அதே மாதிரி இப்ப தேவனத்தை படுத்தி படிக்கணும்னா அந்த ஒரு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த டேட்டாஸ் முக்கியம். அதுக்கப்புறம் இப்ப கூட அந்த மலை மீது கோல்கொண்டா ஃபோர்ட் ஒன்று பார்த்தோம். 11 மீட்டர்ஸ், 11 கிலோமீட்டர்ஸ் 120 மீட்டர்ஸ்னு. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப 7th புக்ல ஹிஸ்டரியில வந்து செகண்ட் டேர்ம்ல இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த வகுப்புல வந்து நம்ம 7ஆம் வகுப்புலயே 3வது பருவத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம அகாடமியில பார்த்தோம்னா SI அண்ட் PCக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.